பெருமாளுக்கும் அதே மாதிரி தான். ஆனா பெருமாளுக்கு யாரு தன்னைத்தானே துதித்து தானே உண்டு விழுந்து அப்படின்னு அவனை யாராலையும் படைக்க முடியாது, தானே தான் எல்லாத்தையும் படைச்சுட்டான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இப்ப பெருமாளுக்கு அப்புறம் தான் பிரம்மா வந்தார், பிரம்மாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் படைச்சார். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா பெருமாள் தான், பெருமாளுக்கு மேல யாரும் கிடையாது. அதனால அவரே பையனாகவும் அவனே தாத்தாவாகவும் தானே மாப்பிள்ளையாகவும் இருக்கார். அதனால வாசுதேவர் சர்மனோ நத்திரன் அவருடைய பேரை சொல்லி, அப்புறம் நாராயணன், அப்புறம் விஷ்ணு 3 பேர் சொல்லி அவரே, அப்புறம் கல்யாண ஸ்ரீனிவாஸ் அவருடைய பேர் சொன்னோம். தாயாருக்கு அப்படின்னா தாயார் பத்மாவதி தாயார் அவதாரம் எல்லாம் பண்ணா இல்லையா? அதனால க்ஷீரசாகர சரவணோ நத்திரன் அவருடைய தாத்தா, ரத்னாகர சரவண புத்ரி அவருடைய 2 தாத்தா சொன்னாங்க, 2 வழி தாத்தா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தாத்தா ரத்னாகர சரவணன், அதுக்கப்புறம் க்ஷீரசாகர சரவணன், அதுக்கப்புறம் ஆகாசராஜன் அவருடைய பையன் பொண்ணு தான் பத்மாவதி. இப்படியாக அவங்களுடைய பேரை சொல்லி நமக்கும் எப்படி உங்களுக்கு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கும் ஃபேமிலி எப்படி போடுறோம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா பெருமாள் இடத்துல இருந்து தான். இப்படிலாம் ஒரு ஆர்டர், ஒரு கண்டினியூட்டி எப்படி எல்லாம் இங்க இருந்து தான் வந்ததுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அடுத்து திருமாங்கலை தாரணம் தான். ஒரே நிமிஷம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் எழுந்துக்கோங்க. திருமாங்கல் காரணம் ஆகிற வரைக்கும் திருப்பி சேர்ல உட்காந்துக்கலாம்.